ஹல்லேலூயா. அழகு மாயையாக இருக்கிறது, அதை நம்பாதே. ஹல்லேலூயா. அழகு மாயையாக இருக்கிறது, அது உன்னை பாவத்திலே தள்ளுகிறதாக காணப்படும். ஹல்லேலூயா. அழகு மாயையாக இருக்கிறது, அது உன்னை பெருமைக்குள்ள தள்ளுகிறதாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனால் அதற்கு பதிலாக ஹல்லேலூயா கர்த்தருக்கு பயப்படுதல் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மறைந்திருப்பது பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையில் நீ கற்றுக் கொடுக்கிற பாடம் அப்பா. ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் வளருகிற பிள்ளையாக இருப்பேன். ஹல்லேலூயா. எப்பொழுது அப்பா கர்த்தருக்குள் மறைந்திருக்கிற பிள்ளையாக இருப்பேன். ஹல்லேலூயா. என் அழகு மாயையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி உள்ள அன்பு பிள்ளை உண்மையாகவே 5 காரியங்களை பார்த்தோம். என்னென்ன 5 காரியங்கள்? அன்பு பிள்ளை உண்மையாகவே தேவனின் அற்புதத்தை, தேவன் செய்த உதவியை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மைப்பருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். இந்த 5 காரியங்களை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா அசட்டையும் ஹல்லேலூயா எல்லா புறக்கணிக்கும் விலகி ஓடுகிறதாக இருக்கும். இந்த 3ஆம் நாள் நம்ம தியானித்தது என்னவென்றால், என் பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்தார். 4 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் உன் வேலையின் பாடுகளை சிலுவையில் சுமந்திருக்கிறார், சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன் வாழ்க்கையின் துக்கத்தை சிலுவையில் சுமந்திருக்கிறார், சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன் இழப்பின் துக்கத்தை சிலுவையில் சுமந்திருக்கிறார், சோர்ந்து போகாதே. கடைசியாக கர்த்தர் உன் எதிர்பார்த்திராது வருகிற துக்கத்தை சிலுவையில் சுமந்திருக்கிறார், சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. நான் சொன்ன மீறுதல்னா சின்ன பாவம், நமக்கே தெரியாது, தெரியாம செய்யற குற்றங்கள் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் 5 குற்றங்கள் பாருங்க. நான் மனதுருகும்படி அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. 2வதாக நான் ஆராதிக்கும்படி அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. நான் அவரிடம் நெருங்கும்படி அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. அதிகாலையில் அவரை தேடும்படி அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. நான் என்னை நிதானித்து அறியும்படி அவர் காயப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தலைப்பு என்னவென்றால், அக்கிரமங்களுக்கு நான் தூரமாவேன் அப்பா. அக்கிரமங்களை தூரப்படுத்துவோம், அவர் எனக்காய் நொறுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. 5 காரியங்களை பார்ப்போம். மன்னிப்பவர்கள் கர்த்தரின் ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்கள். மன்னிப்பின் தன்மை குறையாமல் இருப்பவர்கள் கர்த்தரின் ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்கள். அக்கிரமங்களை அறிக்கையிடுகிறவர்கள் கர்த்தரின் ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்கள். சத்தியத்தில் தரித்திருப்போர் கர்த்தரின் ஜெயத்தை பெற்றுக் கொள்வார்கள்.